ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் சுய ஜாதகம் அப்படின்றது ஒன்று இருக்கும். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கோட்சார ரீதியாக புரட்டாசி மாதம் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா சுபஸ்தானாதிபதி சூரியன். வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாது. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் ரிஷபராசிக்கு 5வது பாவகத்துக்கு வரக்கூடிய மாதம் தானுங்க இந்த புரட்டாசி மாதம். அப்போது ரிஷப ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கப்படுது. இது சாதகமாக இருக்குமா அப்படின்னா இந்த மாதிரி சாதகமான நேரம் மறுபடியும் வருமானது சந்தேகம்தான். ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் குரு, 2வது பாவகம் தனஸ்தானத்தில் தனகாரன், தனஸ்தானத்தில் தனகாரகன், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் ரிஷபராசிக்கு 5வது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து ரிஷபராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம், அற்புதமான தருணம். மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இல்லை நீங்கள் அப்படி கூட நினச்சிக்கோங்க. ஆனால் சொன்ன பலன் நடக்கலைன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரகாரகனுடைய வீட்டை பார்க்க, புத்திரகாரகன் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வருவதால் புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, போகாத கோயில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாயிடுச்சு அப்படின்னாலும் இந்த தருணத்தில் 100% புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 2வது திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா ஒன்று கல்யாணம் ஆகலையன்ற மன அழுத்தம், 2வது கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லைன்ற மன அழுத்தம். இந்த புரட்டாசி மாதத்தில் 2 நல்லது நடக்க போகுது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. சார் இதுக்கு ஆதாரம் என்ன சார், எப்படி சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானம் ஐன சுகஸ்தானத்தை பார்த்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் செவ்வாய். திருமணஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 5வது பாவகத்தில் இருந்து 11வது பாவகத்தை பார்க்க, 11வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்தில் இருக்கார். இதை விட ஒரு எக்ஸ்பிளைன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைகிறது மன வாழ்க்கை, 2வது புத்திர செல்வம். 2மே ரொம்ப பிரமாதமான முறையில் அற்புதமான முறையில் புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளார நடக்கும், மாற்று கருத்து இல்லை. சன்னியாசியாக இருக்கிற உங்களை சம்சாரி ஆக்கிடும், பிரம்மச்சாரியாக இருக்கிற உங்களை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம்சாரி ஆக்கிடும் இந்த பிரபஞ்சம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களை தாய் தந்தையான ஒரு சூழல் ஏற்படுத்தி விடும் இந்த புரட்டாசி மாதம். அதுபோக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். நிறைய பேருக்கு நீண்ட நாள் கனவு என்னன்னா நம்ம ஒரு சொந்த தொழில் செய்யணும், சுய தொழில் செய்யணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற ஆசை, இல்லை கொடுக்க முடியலையே அந்த மாதிரி அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும்.
இந்த மாதத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம். அதுபோக வேலையில் தானே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பேருக்கு தான் பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், 10 காசு பிரயோஜனம் இல்லைங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு உழைப்பு போடுறேனுங்க, 40,000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேறு வழி இல்லாமல் இங்கே இருந்துட்டு இருக்கிறேனுங்க, வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேன், போக முடியல, கமிட்மெண்ட் அந்த மாதிரி பயமாக இருக்குதுங்க, வேறு நிறுவனத்துக்கு போய் அந்த வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இல்லை அந்த வேலை டெம்பரவரியாக இருந்துட்டானா என்ன பண்ணுறது, மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வருமேன்ற பயத்தில் தானே இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் புரட்டாசி மாதம் சரியாக சொல்கிறேனுங்க, 11ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் செய்யலாம். இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ரிஷபராசியில் பிறந்த ஆணும் சரி அல்லது பெண்ணும் சரி எடுத்துக்கிடலாம். சுய தொழில் தொடங்கலாமா சார்? தாராளமாக தொடங்கலாம், தப்பே இல்லை. அதுபோக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தன்னுடைய சுய சாரத்திலிருந்து 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறான்னு சொல்லிட்டேன். இதனால் பாரம்பரியமாக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் குடும்பத்தில், அதே வேலை நீங்கள் செய்துகிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஒரு வருஷமா இல்லை 1.5 வருஷமா 2 வருஷமா அந்த வேலை ரொம்ப 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 நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்து இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் மனசாலுக்கு வர்றது சகஜியம்தான். பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு, தெரியாத வேலையை தொடர்றதும் தப்புன்ற மாதிரி கெட்ட நேரம் இருந்தது, அதனால் சங்கடமாக இருந்தது வேலை. ஆனால் இந்த நேரத்தில் இருக்கிற வேலை, செய்துகிட்டு இருந்த வேலை உங்களுக்கு அடையாளமாக இருந்த வேலையே நல்ல விதமாக இருக்கும். ஸோ இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதுசாக ஒரு தொழிலில் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதுதான் சார் நான் செய்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு அடிப்படையில் எந்த தொழில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம், தப்பில்லை. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கட்டுவனா கட்ட மாட்டேனா, கட்டாமல் போய் சேர்ந்துருவனா, இந்த மாதிரியான மன அழுத்தம் இருக்குதுங்க அப்படின்னா தனஸ்தானத்தில் தனகாரகன் சுயசாரம் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதும், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதும், சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கிறதும், தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வாங்கிறது, இது எல்லாமே நமக்கு ஒன்று போல நல்லா இருக்கு. இதனால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்புகளை தான் தரும், நாம் தான் பயன்படுத்திக்கிடணும். நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு கிளாஸில் பள்ளிக்கூடம் படிக்கிற வகுப்பில் 30 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த 30 பிள்ளைங்களும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது இல்லை. 30 பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான பாடம், ஒரே மாதிரியான செயல் தான் ஆசிரியர் கொடுத்தாலும் 30 பிள்ளைகள ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் 30 பிள்ளைகளுக்கு இருந்தாலும் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, உழைப்போட சேர்ந்த நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும். இது 100% உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். பயன்படுத்தி பாருங்க. பொருளாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்கும், மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு இந்த 3 தவிர வேறு என்ன விஷயம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்றது மனசுக்கு நிறைவான ஒரு மாதமாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. 25ஆம் தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாயுடைய சாரத்தில் சூரிய பகவான் வராரு. சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுது. ஏற்கனவே செவ்வாய் திருமணஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் சுபஸ்தானாதிபதி இருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் வருவதால் மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும்.
ஆசாசியாக திருமணம் பண்ணணுங்க. ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் பரிச்சயம் எனக்கு இல்லாததெல்லாம் எனக்கு நடந்துருச்சு, கேள்விப்பட்டதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க. எனக்கு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, நடக்கலைன்னா இந்த நேரத்தில் மறுமணத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி மறுமணம் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். புரட்டாசி மாதம் நிச்சயமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேனுங்க. பொதுவாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிடணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. விஞ்ஞான ஆராய்ச்சி எந்தளவுக்கு நம்ம உயர்ந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தால் தான் முடியும். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த பொக்கிஷத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. உங்களுடைய எதிர்காலம் என்னன்றது முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த ஜாதகத்தை துல்லியமாக இவ்வளோ பெரிய நோட்டில் எழுதி கொடுக்குறேன். 10 வயசில் என்ன நடக்கும், 11 வயசில் என்ன நடக்கும், 50 வயசில் என்ன நடக்கும், 100 வயசில் என்ன நடக்கும், நீங்கள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை நாள் நீங்கள் உசுரோடு இருக்க போகிறீங்கன்ற முதல் கொண்டு முழுமையான வாழ்க்கை பலனை இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேனுங்க. இது டைரி கிடையாது, இது அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுறதுக்கான வேலை இல்லை, இது நான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது. கன்சல்டேஷன் கடவுள் புண்ணியத்தில் 4 காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது வேற. இது மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு வேலை. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் இந்த சர்வீஸை நான் செய்து கொடுத்துட்ருக்கிறேனுங்க. ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை பலனை தசாபுத்தி பலனுடன் எழுதி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு நான் சும்மா கொடுக்க போகிறது இல்லை, அதுக்குண்டான காசு என்னவோ அதை நான் வாங்கிக்கிறேனுங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுக்குறேன். சாதக நோட்டு, முழுமையான சாதக நோட்டு யாருமே செய்ய முடியாத ஒரு அமைப்பு இது. இதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் நேரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. புரட்டாசி மாதம் சாதகமான மாதமாக இருக்கும். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.